அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறோம். காரணம் என்னன்னா, நிறைய கோயிலுக்கு போனதுனால நம்மளால வீடியோ தொடர்ச்சியா போட முடியல. வீடியோஸ்ல கூட அப்லோட் பண்ணியிருப்போம், வெள்ளியங்கிரி போன மாதிரி கூட. ஸோ அதனால தான் ரொம்ப தாமதமானுச்சு ஒழிய மற்ற எந்த காரணமும் இல்லை. வீடியோ போடக்கூடாதுன்னா இல்லை. இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தா, ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பெயர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சூரிய பகவானானவர் பங்குனியில இருந்து, அதாவது மீனத்தில இருந்து மேஷத்துக்கு ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பின் சஞ்சாரம் செய்கிறார். அப்ப ஏப்ரல் 14ஆம் தேதி வரை எங்க இருக்காரு? மீனத்துல தான் இருக்காரு. சனியோட சேர்ந்துதான் இருக்காரு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் ஏப்ரல் 30ஆம் தேதி மேஷத்துக்கு வரார். அதுவரை மீனத்திலே தான் இருப்பார். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் ஏப்ரல் 2ஆம் தேதி மீனத்துக்கு வரார். செவ்வாய் சனி சேர்க்கை நடக்குது. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எந்த மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும்? ஏற்கனவே நம்ம பழைய பங்குனி வீடியோலயே பேசியிருப்போம். இருந்தாலும் இந்த மாசத்துல சுக்கிரன் பேச்சு ஆனதுக்கு அப்புறம் புதனும் இங்க வரும்போதுல எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பத்தி இப்ப பேசுவோம். சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் மிதனத்திலையும் சுக்கிர பகவானானவர் ஏப்ரல் 19க்கு பின் ஆட்சி நிலைக்கு வரார். ஸோ இது ஒரு மாற்றம் பிளஸ். அப்ப இந்த பிளஸ் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி சனி பகவானானவர் அதே மீனத்திலையும் ராகு கும்பத்திலையும் சிம்மம் மகத்திலையும், அதாவது மகம் சொல்றேன், கேது சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில அப்படியே எந்த மாற்றமும் இல்லாம இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புகள் எதை கொண்டு வரும்னா, பொதுவாகவே சிம்மத்துல கேது. ஸோ அரசாங்கம் பல நெருக்கடிகளுக்கு உட்பட வேண்டும் அப்படிங்கிறது அமைப்பு. அதுவும் இந்த சூரியன் சனி காம்போ விலகுற வரைக்கும் ரொம்ப சிக்கலா இருக்கும். அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே பல பிரச்சனைகள் நடக்கும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லா இடத்துக்குமே பொருந்தும். ஏன்னா சூரியன் சனிங்கிறது நமக்கு, நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்குமே. அப்ப அந்த சூரியன் சனி விலகுற வரையுமே மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏற்படக்கூடிய போர் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி வேற எதுவும் பெரிய மாற்றங்கள் இல்லை. இருக்கிறபடி எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். அரசாங்கம்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டே எப்படி இருக்கும்னா, நிறைய சிக்கல்களையும் சவால்களையும் சந்திக்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போதுல 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்ப்போம். விருச்சக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் இருந்தாலும் ஏப்ரல் 2க்கு அப்புறம் 5ஆம் இடத்தில் வர்றாரு. ஸோ இந்த வீடியோ போடும்போதெல்லாம் செவ்வாய் 5க்கு வந்துருவார். ஸோ 5ஆம் இடத்தில் வந்தாலும் சனியோட தொடர்புல இருக்கார் அப்படிங்கிறத மறக்கவே கூடாது. தலையிலையோ முழங்கால்லையோ ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா சனியோட சேரும் போதிலே ஏதோ ஒரு ஊனப்படுத்துதல், தாமதப்படுத்துதல், காயப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கும். தாமதப்படுத்துதல் பிரச்சனையே இல்லை, ஆனா ஊனப்படுத்துறதுங்கிறது பிரச்சனை. அதனால எதுக்கும் தயாரா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். அதே மாதிரி பங்காளி தகராறு வரும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் தேவையில்லாத வாக்குவாதம் உங்களுக்கு தான் அதிகமா வரும். காரணம் என்ன? 3ஆம் அதிபதி சனி, சகோதரகாரகனும் சனி, 2 பேரும் சேர்ந்து 5ஆம் இடத்துல. அப்ப பூர்வீக சொத்துல, அப்ப குலதெய்வ கோயில்ல ஏதாவது மதிப்பு மரியாதை, எனக்கு செய்ய வேண்டிய மரியாதையை எனக்கு கொடுக்கல அப்படிங்கிறதுனால சண்டை வரலாம். இல்லாட்டி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். யாருக்கு தெரியும்? இந்த குலதெய்வ கோயில்ல ஒரு சிலர் கெடா பூசை போடுறேன்பாங்க. அந்த பூசையை நான் தான் போடுவேன், நீ தான் போடுவேன், எனக்கு மரியாதை கொடுக்கல, உனக்கு மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அமைப்புல கூட இந்த காலகட்டத்துல சண்டை உங்களுக்கு வரலாம். அதாவது இது எங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சி இல்ல சுபகாரியம் செய்யணும்னு போன இடத்துல முதன்மை முக்கியத்துவம் அப்படிங்கிற பேர்ல நீங்க தான் முதல்ல சண்டை போட ஆரம்பிப்பீங்க. காரணம் என்ன? உங்களுக்கு உங்க ராசி அதிபதி தான் 5ஆம் இடத்துக்கு போறாரு. அவர் தான் சனியோட சேர்றாரு. அப்ப பூர்வீக சொத்தா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்க வாயை வச்சுக்கிட்டு நீங்க சும்மா இருக்காம தான் எல்லா பிரச்சனையும் பண்ணுவீங்க. காரணம் என்ன? 5ல சனி செவ்வாய், 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு 8ல. ஸோ இதுவே போதுமானது. அந்த வாயும் சும்மா இருக்காது, செயல்பாடுகளும் சும்மா இருக்காது. 1 மாட்டிக்கிச்சு, 2 மாட்டிக்கிச்சு, 3 மாட்டிக்கிச்சு, 4 மாட்டிக்கிச்சு, 5 மாட்டிக்கிச்சு, 6 மாட்டிக்கிச்சு. 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்துக்கு போயிடுவார் ஏப்ரல் 14க்கு அப்புறம். செஞ்சது தப்பு, நம்ம தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு ஏப்ரல் 14க்கு அப்புறம் நீங்க உணர்வீங்க. 6ல சூரியன் உச்சமாகும் போதுல ஏதாவது ஒரு பொழப்பு கெட்டு போகும். அந்த பொழப்பு கெட்டு போனதுக்கு தப்பாலாம் யோசிப்பீங்க. ஏன்னா விருட்சகத்தோட தன்மையை தப்பா யோசிக்கிறது தான். அப்படி யோசிக்கும் போதுல எல்லாமே புரிய வரும். சரிங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தொழில் இந்த காலகட்டத்துல ஏப்ரல் 14க்கு மேல நல்லா இருக்கும்.
நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். அமைதியா விட்டு கொடுத்து போனீங்கன்னா, இப்ப நான் இவ்வளவு தூரம் ஒரு கதை சொன்னேன். அந்த கதை எல்லாத்துலயும் அமைதியா நீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா, உங்களுக்கு தொழில் ஏப்ரல் 14 மேல சூப்பரா இருக்கும். இல்ல விட்டு கொடுக்காம சண்டை போட்டீங்கன்னா, அந்த தொழில்ல ஏதேனும் சிக்கல் பிரச்சனைகள்லாம் வந்து வந்து போய்கிட்டு இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. குழந்தைகளால் கணவன் மனைவியிடையே தேவையில்லாத பாதிப்பு ஏற்படும். குழந்தைகளால் கணவன் மனைவியிடையே தேவையில்லாத பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருங்க. உங்களுக்கும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் பத்தாது. ஆணவ கொலைகள், கௌரவ கொலைகள் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் சேர்த்துதான். ஏன்னா விருச்சக ராசிக்காரர்கள் செவ்வாய் சனியோட 5ஆம் இடத்துல போய் சேர்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இது 2 பேருக்கு சொல்லியிருக்கேன். ஒன்னு கன்னி ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கேன், இன்னொன்னு விருச்சக ராசிக்காரருக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. லவ் பண்றவங்க தேவையில்லாம ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி எனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் எடுத்துட்டு போகாதீங்க. அப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய சிக்கலை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா 5ஆம் அதிபதி 8ல 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை. ஸோ இத மாதிரி நடக்கும். அதெல்லாம் விட்டுருங்க, பார்த்துக்கும். சரிங்களா? மற்றபடி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கனரக வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கனரக வாகனங்கள்லாம் லாரி, பஸ் இந்த மாதிரி அமைப்புல டெம்போ இந்த மாதிரி தொழில்முறை ரீதியான வாகனங்கள் வாங்கணும். அதாவது நான் காரை சொல்லவே இல்லை இதுல. கனரக 8 அதாவது 4 வீலுக்கு மேல 6 வீலு 8 வீலு 10 வீலு அப்படி உள்ள வீல் உள்ள வாகனங்கள் இந்த நேரத்தை நீங்க வாங்குறவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் சிறப்பா அமையும். 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு சனியோட சேர்ந்த செவ்வாய் ரெண்டுமே சூப்பரா வேலை செய்யும். கனரக வாகனங்களுக்கு இது ஒரு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம். அந்த வண்டி வச்சிருக்கவங்களுக்கும் தொழில் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். விஷா நட்சத்திரக்காரர்கள். விஷா நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பூமி பிரச்சனை, பூமி பகை, சண்டை, சச்சரவு எல்லாமே பூமியில தான் இருக்கும். இல்லாட்டி தாயாருக்கு கை ஒடிஞ்சு போச்சு, கால் ஒடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத மருத்துவ செலவு நடக்கும். மொத்தத்துல எலும்பு பாதிப்பு இல்லாட்டி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு 4ஆம் பாவம் சம்பந்தமா தான் நடக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியோட தான் செவ்வாய் சேர்றார். ராகு 4ஆம் இடத்துல இருக்கார். அப்ப உங்களுக்கு தாயாரோட உடல்நிலையும் இல்லாட்டி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பிரச்சனையும் தான் நடக்கும் அப்படிங்கிறத தவிர வேற இதை தாண்டி புதுசா பிரச்சனைகள் வந்துடாது. சரிங்களா? அதே மாதிரி வருமானத்தை பொறுத்தவரையும் இந்த காலகட்டத்துல சூப்பரா இருக்கும். அதிகப்படியான வருமானம் வரும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் 19ஆம் தேதிக்கு அப்புறம் பாக்குறாரு. ஸோ தொழில அதிபயங்கர முன்னேற்றமும் கொடுக்கும். கொடுத்த பணம் திரும்பி வரும். அதே மாதிரி ரொம்ப நாளா வெயிட்டிங்ல போட்டிருந்த விஷயங்கள்லாம் பணம் வரத்துக்காண்டி வெயிட்டிங்ல போட்டிருப்பாங்க. கடனா இருக்கட்டும், இல்லாட்டி வேற ஏதாவது அமைப்புகள் மூலியமா பணம் வரதா இருக்கட்டும், நகை மூலியமா கடன் மூலியமா நகை கடன் மூலியமா பணம் வர்றது, அடகு கடை வச்சிருக்கவங்களா இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல யாருமே திருப்பி வரமாட்டேங்கிறாங்க. அதனால இந்த நகையை கொண்டு போய் நான் பேங்க்ல வைக்கிறேன், இல்லாட்டி அடகு பிடிக்கிறேன், அதாவது உருக்கி தங்கமாக்கி ஏன் சுயத்தை வைக்க பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும்னே சொல்லலாம். அதெல்லாம் அதாவது பண்ணுவீங்க, அவ்வளவுதான். இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் யதார்த்தமா உங்க லைஃப்ல பிசினஸ் டாக்டிக்ஸ்ல நீங்க பண்றது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும், பார்த்துக்கோங்க. சரிங்களா? மொத்தத்துல இந்த காலகட்டத்துல தொழிலில் ஆதாயம், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு, பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு, தாயார் சம்பந்தப்பட்ட அமைப்பு மட்டும் கவனம் தேவை அப்படிங்கிறத உங்களுக்கு உண்டான பலாபலன்கள். சரிங்களா? அடுத்தது அனுச நட்சத்திரக்காரர்கள். அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சனியும் சரி செவ்வாயும் சேர்றாரு 5ஆம் இடத்துல. ஸோ இந்த அமைப்பு உங்க வாயால நிறைய பேரை சுட்டு கொன்றுவீங்க. கத்தியெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க, என் வாயே போதுங்க. எனக்கு கத்தி தேவையில்லை, என் வாயே போதும். குரு 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலும் அந்த 2ஆம் இடத்துல சனி பாக்குறதுனால எனக்கு கத்தி தேவையில்லை, வாயே போதும், வாயிலே எல்லாரையும் கொன்றுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பேசுவீங்க. ரொம்ப பேச்சை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. இல்லாட்டி உங்களோட வார்த்தைகள் நிறைய பேரை கொன்றும். இந்த ஒரு நடிகர், காமெடி நடிகர் கூட சொல்லுவாரு, ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்பாரு. ஸோ அந்த அளவுக்கு இந்த நேரத்துல உங்க வார்த்தைகள் கொல்லுங்கிற அமைப்புல இருக்கு. வாயை மட்டும் ரொம்ப குறைச்சுங்க. அதே மாதிரி வருமானம் இந்த நேரத்துல கைக்கு வர வேண்டிய பணம் எதுவுமே உங்களுக்கு வராது. ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து ராசியை பார்த்தாலுமே பணம் வராது. அதனால குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சண்டை வரும், குழப்பம் வரும். எதுக்கு கோவப்படுறோம்னே தெரியாம கோவப்படுவீங்க. மனைவி இடத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவு நடக்கும். குறிப்பா மனைவி ஆடம்பரமா செலவு பண்றாங்க, எனக்கு கையில வருமானம் இல்லை, இப்ப என்னன்னா ஆடம்பரமா செலவு பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே நீங்க தேவையில்லாத சண்டை போட்டுக்குவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க.
குடும்பம்னு இருந்தால் செலவாகாமல் இருக்காது. கையில் பணம் வராத நேரத்தில் அந்த மாதிரி செலவு வரும்போது எல்லாருக்கும் டென்ஷன் ஆகும். அதை நீங்கள் எப்படி சமாளிக்கணுமோ அதை சமாளிக்கணும், வெளியே அவங்கள்ட்ட சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை நிச்சயம் பாதிக்கும். ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காது. சேமிப்பு கணக்கில் வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் வெளியில் எடுக்கிற சூழ்நிலை வந்துடும். ரொம்ப ரொம்ப நிதானமாகவும் கவனமாகவும் இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும். இல்லாட்டி எல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வாழ்க்கை பாதிக்கிறது உங்களால தான் நடக்கும். உங்களோட பேச்சால கூட பிறந்த சகோதர சகோதரிகள் ஆண்களாக இருந்தாலும் பட்சத்தில், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க பின்னாடி பிறந்தவங்க அவங்களோட வாழ்க்கையை பாதிக்கு எடுக்க போறதே நீங்களா தான் இருப்பீங்க. ஸோ எதிலும் பார்த்து நிதானமா கவனத்தோட பேசுறது நல்லது. உங்களோட பேச்சால நிறைய மாற்றங்களும் நிறைய பாதிப்புகளும் நடக்கும். கவனம் தேவை. சரிங்களா? அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திர அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீச்சவாயி செவ்வாயோடனும் சனியோடையும் சேர்ந்திருக்காரு. ஒரே ஒரு பிளஸ், குரு பகவான் பயிற்சி, அதாவது பரிவர்த்தனை யோகத்துல இருக்கார். ஸோ இதை எப்படி நான் சொல்றதுன்னே தெரியாது. அதாவது இந்த நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கோர்ட்ல டைவர்ஸ் ஆகும், உடனே கல்யாணம் ஆகும். பார்த்துருக்கீங்களா? அதாவது ஆல்ரெடி நான் பொண்ணை பார்த்து வச்சிட்டேன், அப்புறம் தான் உனக்கு டைவர்ஸே கொடுக்குறேன் மகள, அந்த மாதிரி அமைப்பு. இது பேசுறதுக்கு கேட்கறதுக்கு காமெடியா இருக்கும். ஆனா அந்த லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப சிக்கலா இருக்கும். பாதிப்பு கடுமையா இருக்கும். நிறைய தவறான முடிவுகள்லாம் எடுக்கிற மாதிரி உள்ள சிந்தனைகள் உங்களுக்கு தோணும். இதுக்கு காரணம் அனைத்தும் நீச்சம் பெற்ற புதனோட சனி சேர்ந்ததும் செவ்வாய் இணைந்ததுங்க. சனி சேரும் போதுல ஏன் இருக்கும்னு நினைப்போம், செவ்வாய் சேரும் போதுல அதை அப்படியே ஸ்டெப் எடுத்துரும், செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துடும். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வு உண்டு, பதில் உண்டு, அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிறத மனசை ஆறுதல் படுத்துங்க. ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதோ ஒரு நல்லதுக்காண்டி நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுதுன்னு நினைச்சது, அதுவும் நம்ம நல்லதுக்காண்டி தான் போகுது. ரைட்டு, நல்லபடியா இதோட போட்டோம் சனிய அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஹார்ட் ஒர்க் இந்த நேரத்துல ரொம்ப பண்ணுவீங்க. அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான மதிப்பு மரியாதை கிடைக்காது. கிடைக்கலாட்டும் பரவாயில்ல, சந்தோஷமா இருங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க சுக்கரனால மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. கடன் வாங்கியாவது செலவு பண்ணி ஜாலியா இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்க பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் உங்க கையில இருக்கு. அதாவது நமக்கு எது கிடைக்குதோ அதை செயல்படுத்தினீங்கன்னா சந்தோஷம் இருக்கும். நமக்கு எது கிடைக்கலையோ அதை அதை தேடி போனீங்கன்னா அது தேவையில்லாம மனசை வேதனைப்படுத்திங்கன்னா சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, நல்லது நடக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த நேரத்துல இருக்கு. மற்றபடி எந்த ஒரு பெரிய லெவல்ல பாதிப்பும் இல்லை. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும், ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் யூரின் ட்ராக் சம்பந்தப்பட்ட இடங்கள்லையும் பாதிப்பு ஏற்படும். முதியவர்களுக்கு மூட்டு வலி, முழங்கால் வலி அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஸோ இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா காமிக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? காரணம் என்ன, சனியோட சேர்ந்தது. மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.